இன்றைக்கு சாமிமார்கள் எல்லாம் பம்பா கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருக்கும். நீங்கள் சபரிமலையில் பம்பையில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ராமர், பார்வதி, விநாயகர் எல்லாம் இப்படி இருக்கும். ஆஞ்சநேயர் மட்டும் சபரிமலையை பார்த்துட்டு இப்படி நிற்பார், இந்த பக்கம் இப்படி ஃபேஸ் பண்ணி. அது ஏன் தெரியுமா? ஆஞ்சநேயர் வந்து அங்கே நின்னார். நின்ன உடனே ராமர் என்ன சொன்னார், நீ இங்கே இரு. என்னுடைய அம்சம் சபரிக்கிட்ட என்ன சொன்னாரோ அதே ஆஞ்சநேயர் சொன்னார் அவர் ராமர். என்னுடைய அம்சம் இன்னும் சில காலங்களிலே இங்கு கோவில் கொள்ளப் போகிறது, இதை நீ தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னார். ஆஞ்சநேயர் சொன்னார், ஐயோ என்ன விளையாடுற நீ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாண்டகம். ஐயோ ஓ விட்டு எங்கே ராமநாமம் இருக்கோ அங்கே நான் இருப்பேன், ஒன்றை விட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது. என்னோட அம்சம்தான் இங்கே வரப்போகுது, நீ அவனை பார்த்தா என்னை பார்த்தா மாதிரி இருக்குன்னாரான்.